அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் அருகே அம்மோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெங்கடேஸ்வரா மருத்துவமனை, வேல்ஸ் மருத்துவமனை மற்றும் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று வரை 9 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வடமாநில ஊழியர்களாக மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் பலி எண்ணிக்கையானது 10ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இந்த இறால் தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா பேட்டி அளித்த நிலையில் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் சொந்த மாநிலத்திற்கு அனுப்புவதற்கான அம்மாநில அரசு அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாகவும், விருப்பமுள்ள தொழிலாளர்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இறால் தொழிற்சாலையில் பதப்படுத்தப்பட்ட வைக்கப்பட்டுள்ள 200 டன் இறால்களை மேலும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வடமாநில நபர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது பலி எண்ணிக்கையானது 10ஆக உயர்ந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.